எப்பயுமே ஏன் நம்ம லக்கி குண்டாவை வெளியே உள்ளே வச்சுருக்கோம்னா இவளை சாப்பிடவே விட மாட்டான். அவன் ஒரு பறக்கா வெட்டி, அது ஒன்று குழந்த தானே, அவளை ஒயிட்டி அடித்து தள்ளிட்டு சாப்பிடுவான். கோவம் வருது வரும். ஏ குண்டா, ஏ குண்டா சட்டி குண்டா, என்னடா குண்டா, லக்கி குண்டா, சொல்லு. அம்மா திட்டுறியா? நான் உனக்கு தனியாக பால் காய்ச்சி தரேன்ப்பா. அங்கே எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்ட்டு ஒயிட்டி குடிக்கிட்டு, ஒயிட்டி எவ்வளோ குடிச்சேன்னா அளவு தெரியாத மாதிரியே இருக்குது. நீ என்ன பண்ணுற? அவள் திட்டே குடிக்கவே விட மாட்டேங்கிற குண்டா சொல்லி கோவிந்தா. இவர் சாமி அம்புட்டு அழகுன்னு லக்கி பையா. இது என்ன பேச்சு? இது பேசுதா கொட்டாய் விடுதா? என்ன லக்கி? லக்கி சொல்லு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பால் குடிக்கிறேன், நிறைய பிஸ்கட் சாப்பிட்றேன், நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ஐடியா கேட்கலாம். என்னது பேசுதா? அதனாலதான் இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். என்னன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு போய் வாந்தி எடுக்கிறான். அவனுக்கு இவ்வளோ தான் சாப்பிடணுன்ற லிமிட் தெரில. ஆனால் ஒயிட்டி பாருங்கள், குடிச்சிட்டு போதுன்னா மீதி பாலை வைப்பான். இவன் அப்படி கிடையாது. லக்கியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமே ஒருத்தவங்கிட்ட அடாப்ஷன் கொடுக்குறதுக்கு. நிறைய சாப்பாடு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு லக்கி கவனிக்காம விட்டுருவாங்கன்னு ஒரு பயம். ஏன்னா நிறைய சாப்பிடுவான், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அது ஒரு சில பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும் போல். ஃபுல்லாக சாப்பிட்டாலுமே அடுத்த குண்டால் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். பாருங்கள், ஒயிட்டி வச்சுட்டாலாம். ஆனால் இல்லை, இதே நான் நேரடியாக அப்படியே காட்டுறேன். லக்கியை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே பத்தாது. இதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் இது மாதிரி ஏன் அப்படி விழிப்புணர்வு போடணும்? ஒரு சிலர் சொல்கிறீங்க, அக்கா அது மாதிரி வீடியோலாம் போடாதீங்க, பிள்ளை கண்டுபடுறதுக்கு இல்லைம்மா. நல்ல சாப்பாடு பால் கொடுத்தும் போதே போதும்னு இந்த பாப்பா எந்திரிச்சிட்றான், அந்த தம்பி எந்திரிக்க மாட்டேன்றான். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ பத்த மாட்டேங்குது தானே. சாப்பாடு கொடுப்பேன். நீங்கள் வேறு ஒரு இட்லி சாப்பிடுவான், ஒரு இட்லி ஒரு முட்டை கொடுத்துமா. இப்போ பாரு, ரிலீஸ் பண்ணியாச்சல்ல. இரு சாமி, வெளியே வராமல் கூட எஃபர்ட் போடுவான். இந்த பாப்பா குடிச்சிச்சுன்னா நின்றுச்சா அப்படி நிற்க மாட்டான். அதனால் முதல் ஒயிட்டியை சாப்பிட வச்சிட்றது. அப்புறமா திருப்பி லக்கி பையா கொடுத்தோம்னா மேற்கொண்டு இட்லி பிசைஞ்சு வைப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், சாப்பிடுவான். பால் ஒரு கப்பு கொடுத்தாலும் குடிச்சிருவான் பாவம். அப்புறம் ஒரு மாதிரி மந்தமாக இருப்பான், ஓடியாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் கேட்பான். இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும், தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தானே, குட்டீஸுகளுக்கு அதுகளுக்கும் கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த பிள்ளைக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அதான் முடிஞ்ச வரைக்கும் ரேட்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுங்க. குட்டீஸாக இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு பராமரிச்சோட அடாப்ஷன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவம், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் பிரதானம். அது இல்லைன்னா என்ன பண்ணணும்? இருளைக்கு தரேன் இல்லைக்கு பையா. ஆமாம், திரண்டி தொங்கும். ஜிம்மி பாப்பா இவ கூட எதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாருங்கள், அவனை ஏற்றுக்க மாட்டான், அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டான். இல்லை, அதனால இப்போ வெளியே வச்சுருக்கேன். அவனை குளிக்க வச்சு தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். வந்திருந்தான், இருந்தாலும் பாத்ரூம்லாம் போகணும்னு கொண்டு வெளியே விட்டுருந்தேன். இந்த கேஜுக்குள்ளே போட்டுட்டேன். நீ வேறு ஹவுஸ் ஓனர்